ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொரியை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 கப் அளவுக்கு பொரி எடுத்துருக்குறாங்க. இப்போ பொரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துருக்குறேன், அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த பொரி எல்லாமே கொஞ்சம் அமுத்தி தண்ணியில் ஊறுற மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ தண்ணியில் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு இந்த பொரியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மீடியம் சைஸ் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை கூட சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறாங்க, அதையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்குறாங்க, நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. ரொம்ப இறுகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறாங்க, உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், மாவு பிசைஞ்சு நல்லா ரெடியாக எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களை இதில் சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்திருக்குது. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொரியை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.